L4-5 ஃபியூஷன் அறுவை சிகிச்சை. அது எப்போது தேவைப்படுகிறது? அது எப்படி செய்யப்படுகிறது? எனவே நாம் முதுகெலும்பில் இணைவு அறுவை சிகிச்சை செய்யும் போது சில அறிகுறிகள் உள்ளன. தொற்று ஏற்பட்டால் அல்லது ஏதேனும் அதிர்ச்சி ஏற்பட்டால் அல்லது முதுகெலும்பு உறுதியற்ற நிலையில் இது தேவைப்படலாம். இதன் பொருள் எலும்பு முன்னோக்கி நழுவும்போது. இப்போது அது முதுகெலும்பு மூட்டுகளின் வயது தொடர்பான சிதைவு மற்றும் முதுகெலும்பின் வட்டு காரணமாக இருக்கலாம். அல்லது இடைவெளி ஏற்பட்டால் அல்லது அது போன்ற சூழ்நிலைகள் காரணமாக இருக்கலாம். முதுகுத்தண்டின் பகுதியில் ஏற்படும் விரிசல் பார்ஸ் இன்ட்ராஆர்டிகுலரிஸ் எனப்படும். எனவே பொதுவாக இவை இணைவு அறுவை சிகிச்சை தேவைப்படும் சில அறிகுறிகளாகும். இப்போது இந்த இணைவு அறுவை சிகிச்சையும் 2 முறைகளில் செய்யப்படலாம். முதலில் மைக்ரோஸ்கோபிக் முறையிலும் இரண்டாவது மினிமல் இன்வேசிவ் அல்லது எண்டோஸ்கோபிக் முறையிலும் செய்யப்படுகிறது. இணைவு அறுவை சிகிச்சையில் நாம் உலோக உள்வைப்புகளையும் வைக்கிறோம். முதுகுத்தண்டின் அசாதாரண இயக்கம் கொண்ட பகுதியை உறுதிப்படுத்த திருகுகள் மற்றும் கம்பிகளை வைத்தோம். 2 எலும்புகளுக்கு இடையில் முதுகெலும்பை உறுதிப்படுத்த ஒரு ஸ்பேசரை வைக்கிறோம். இப்போது இப்படித்தான் இணைவு அறுவை சிகிச்சை செய்யப்படுகிறது. நாம் அதை மைக்ரோஸ்கோப் அல்லது எண்டோஸ்கோப் மூலம் செய்யலாம். அறுவை சிகிச்சை செய்யும் போது அறுவை சிகிச்சையின் வெற்றி விகிதத்தையும் பாதுகாப்பையும் அதிகரிக்க பார்வையின் கீழ் நரம்பை இலவசமாக்குகிறோம். இதேபோல் நாம் ஒரு மினிமிலி இன்வேசிவ் அல்லது எண்டோஸ்கோபிக் சிஸ்டம் மூலம் செய்யும்போது முதுகுத்தண்டின் பக்கங்களில் மிகச்சிறிய கீறல்களை வைத்து முழு அறுவை சிகிச்சையையும் குழாய் அமைப்புகள் மூலம் செய்கிறோம். எனவே L4-5 அறுவை சிகிச்சை அல்லது இணைவு அறுவை சிகிச்சை தேவைப்பட்டால் அது சரியான காரணத்திற்காகவும் சரியான நோயாளிக்காகவும் செய்யப்பட்டால் முடிவுகள் மிகவும் நன்றாக இருக்கும். ஃபியூஷன் சர்ஜரி பொதுவாக முதுகெலும்பின் 2 பிரிவுகளுக்கு இடையே நடக்கும் தேவையற்ற அசைவு அல்லது அசாதாரண இயக்கத்தை அகற்றுவதற்காக செய்யப்படுகிறது. அதை சரியாகச் செய்தால் முடிவுகள் மிகவும் நன்றாக இருக்கும். பொதுவாக நோயாளியை 2 முதல் 3 நாட்களுக்கு மருத்துவமனையில் வைத்திருப்போம். அறுவை சிகிச்சைக்குப் பிறகு நோயாளி அடுத்த நாள் நடக்க முடியும். நன்றி.